திரு அப்பா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடிகர்களை பார்க்க கூட்டம் வரதான் செய்யும். 2011 திரு வடிவேல் அவர்களுக்கும் இவ்வளவு கூட்டம் கூடியது அப்படிங்கிற அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நடிகர்களை வைத்து பெரிய அளவில் அரசியல் பண்ணி ஆதாயம் அடைந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் அதை சொல்லலாமா அப்படிங்கிறதான் கேள்வி, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் நடிகர்களால் வளர்ந்த பெரிய கட்சி. எம்ஜிஆரை தன்னுடைய இதயக்கணின்னு அண்ணா குறிப்பிட்டார். அவர் அவர் வெளியில முகம் காட்டுறதன் மூலமா பல ஆயிரம் வாக்குகள் கிடைக்கும்னு அண்ணா நம்பினார். அண்ணா ஒரு அறிவார்ந்த பெருந்தகை. அவர் ஒரு இன்டெலெக்சுவல் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சவர். அவர் எம்ஜிஆருடைய செல்வாக்க ஒரு செகண்ட் குறைச்சு பெருசா மதிச்சார். என்ன குழப்பம்? சிவாஜி கணேசன்ல இருந்து எல்லாருமே இங்க அரசியல் இருந்தவங்க தானே, காங்கிரஸ் கட்சியில் இருந்தவங்க தானே. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தான் திரைத்துறையினரை மக்கள் முன்னாடி நிறுத்தி அது எஸ்.எஸ். ராஜேந்திரன்ல இருந்து எல்லா பிரபலங்களும் வச்சுக்கோங்க, திரைப்பிரபலங்களை அதிகமாக பயன்படுத்த திமுக, அதன் பிறகு பயன்படுத்த ஆரம்பிச்சது அதிமுக, இன்னைக்கு எல்லா கட்சியும் பயன்படுத்துறாங்க. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினராக இருந்த திரு அப்பா அவர்கள் இதை சொல்றது ரொம்ப பெரிய ஆச்சரியம்.